மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு துவங்கியது. கிட்டத்தட்ட 46 தீர்மானங்கள் இன்று அஜெண்டாவில் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் கோரிக்கைகள் ஒரு 17 தீர்மானம் ஒன்று ஒன்றா வரும் வரையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர பொருள் கூட்டத்தில் 30வது தீர்மானத்தில் நான் பேச வேண்டியிருந்துச்சு. அதற்கு முன்னாடியே 17 தீர்மானம் நிறைவேற்ற முடிஞ்ச உடனே நேரம் அதிகமாயிடுச்சு. அதனால நான் கூட்டத்தை முடிக்கிறேன் சொல்லிட்டு மேயர் அவர்கள், வணக்கத்துக்கு திண்டுக்கல் மாநகராட்சியுடைய மேயர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் காம நேரம் கேட்டுட்டே இருந்தாங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க. தீர்மானம் ஏதாவது நீங்க 4 மாசம் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு, அதாவது அதுல இருந்து 4 மாதங்களாக நீங்க மாமன்ற கூட்டமே நடத்தல. ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரும் அந்தந்த வார்டுகளில் நிறைய கோரிக்கைகள், மக்கள் கோரிக்கைகள் இருக்கு, பேசுறதுக்கு தான் நீங்க கூட்டம் போடுறீங்க. இல்ல நீங்க மாசம் கூட்டத்தை நடத்துங்களே, நீங்க அதுவும் நடத்த மாட்டேங்கிறீங்க. நீங்க இப்ப எல்லாமே ஆல் பாஸ் சொல்லி நீங்களா எந்திரிச்சு போறீங்க. பாதி மாமன்ற உறுப்பினர் நீ கூட்டத்துக்கே வரலங்க. அந்த பாதி மாமன்ற, அதுவும் அவங்களுடைய திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர்கள் பாதி பேர் அதில் வரல, கூட்டத்துக்கே வரல. வராமையே இன்னைக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு நான் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு அவங்க பாடு கிளம்பி போறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இதில் 30வது தீர்மானம் பிபிஏ கன்செஷன், அதாவது மத்திய அரசினுடைய நிதியில வழங்கக்கூடிய பிபிஏ கன்செஷன் பரப்புரையாளர்கள், விரிவுரையாளர்கள், இப்படி பல்வேறு பணிகளை செய்வதற்காக, துப்புரவு பணிகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுல பரப்புரையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பள பணத்தை வங்கியில நேரடியாக வைக்காம அவங்களுக்கு கையில கொடுக்குறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 16,817 ரூபா பரப்புரையாளர்களுக்கு. ஆனா அவங்களுடைய கையில பார்த்தீங்கன்னா கையில தான் கொடுக்குறாங்க. நானும் ஒரு 4.5 வருஷமா நான் சொல்றேன், வணக்கத்திற்குரிய மேயரோட மாமன்ற கூட்டத்தில் பல முறை சொல்றேன், இந்த பரப்புரையாளர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வங்கி கணக்கில் தான் வைக்கணும். ஏன்னா மத்திய அரசின் நிதி இது, ஸ்வச் பாரத் நிதியில கொடுக்கக்கூடிய நிதி இது. பாரத நரேந்திர மோடி அவர்களே அனைத்து பணியாளர்களுக்குமே வங்கி கணக்கில் தான் வரவு வைக்கணும்னு சொல்றாரு. அதனால இந்த மாமன்றத்தில் நம்மளுடைய மாநகராட்சியிலும் இந்த மாதிரி வைங்கன்னு சொல்லி பல முறை நான் கோரிக்கை வச்சிருக்கேன். இன்னைக்கு தீர்மானத்துக்கு வருது என்னன்னா, அதே பிபிஏ கன்ஸ்ட்ரக்ஷன், அது யாரு இதுக்கான உரிமையாளர் பார்த்தீங்க அப்படின்னா மாமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பகுதியினுடைய தலைவராக இருக்கார். அவருடைய மனைவி பேர்ல தான் இந்த கம்பெனியே இருக்கு. பிபிஏ கன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய மனைவி பிபிஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளருடைய பேர் திருமதி ஜெயனாப் பர்வீனா பிலால் ஹுசைன். அந்த அதாவது அந்த ஜெயனாப் பர்வீனுடைய கணவர் பிலால் ஹுசைன் இங்கே திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் இருக்கார். அவருடைய மனைவி தான் இந்த கம்பெனியினுடைய ஓனராக ட்ரஸ்டா வச்சு பதிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மாமன்ற உறுப்பினருடைய கணவர் திண்டுக்கல் மாநகராட்சியில, மனைவி திண்டுக்கல் மாநகராட்சியில எப்படி கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக சாலை பணியிலிருந்து, பாதாள சாக்கடை பணியிலிருந்து, பரப்புரையாளர், விரிவுரையாளருக்கெல்லாம் எப்படி இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக தான் இன்னைக்கு மாமன்றத்தில் இன்னைக்கு அதுவும் பேசணும்னு முடிவு பண்ணேன். குடிநீர் பிரச்சனை இன்னும் இருக்கு, பாதாள சாக்கடை பிரச்சனை நிறைய தலைவரிச்சாடு திண்டுக்கல் மாநகராட்சியில். இதெல்லாம் பேச விடாம இன்னைக்கு ஜனநாயகத்தினுடைய குரல் விலைகளை நெறித்து இந்த மன்றத்தை எல்லாமே நிறைவேற்றினதாக பொய்யான சொல்லி முடிச்சுட்டாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தினுடைய புதிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில் இதுவரை நடந்த பணிகளை பற்றியும் தீர்மானங்கள்லாம் பற்றிலாம் நீங்க இனிமேல் ஆய்வு செய்யணும். தயவு செய்து நீங்க தான் நகராட்சியினுடைய அமைச்சராக இருக்கீங்க. நீங்க ஜோசப் விஜய் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நீங்க திண்டுக்கல் மாநகராட்சி தனி கவனம் கொடுத்து மக்களுக்கான பிரச்சனைகளை மன்றத்தில் பேசுவதற்கு, ஒவ்வொரு தீர்மானமும் படிப்பதற்கும், இதற்கு முன்பு நடந்த பணிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனது பேரு ஜி தனபாலன், திண்டுக்கல் மாநகராட்சி 14வது வார்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்.